Welcome to my channel. This channel is for arrear and private candidates only. இந்த வீடியோவில் 10th 11th 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இப்போ ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அப்புறம் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதையும் பற்றி பார்க்கலாம். அதில் இது 10th ரிசல்ட்டு. இந்த வீடியோவில் உங்கள் ரோல் நம்பர் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ரோல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ரோல் நம்பர் இல்லைன்னா மார்க் எதுவும் சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். இது 11th ரிசல்ட்டு. இது 12th ரிசல்ட்டு. அடுத்தது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல் பாக்ஸில் உங்கள் ரோல் நம்பர், அதாவது 7 டிஜிட் ரோல் நம்பர், உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரோல் நம்பர். ரெண்டாவது பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இதே ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். மூணாவது பாக்ஸில் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சானா 2 நம்பர் ஆட் பண்ணி அதில் வர ஆன்சரை அந்த பாக்ஸில் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் நேம் இருக்கும். டவுன்லோடு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படின்னு கேட்கும். டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் ஆகிடும். 11th ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் 12th அப்ளை பண்ணணும். 10th 12th இது ரெண்டுக்குமே எப்போ ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். முதல் லிங்க் வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது அந்த லிங்க்கு. ரெண்டாவது லிங்க்கு நான் போட்ட வீடியோவோட ப்ளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும்னா கமெண்டில் கேளுங்கள்.